இன்றைய நம்மவர் பகுதியில் நாங்கள் கலந்துரையாடப் போகின்ற நபராக காணப்படுகின்றார் கனடா கலைக்கோவில் நுண்கலை கல்லூரியின் அதிபர் நாட்டிய கலாகுலநிதி ஸ்ரீமதி வனிதா குகேந்திரன் அவர்கள் இன்று எம்மோடு விருந்தினராக இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அந்த அளவில் கலை உலகில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கனடாவில் ஏற்படுத்தியிருக்கின்றீர்கள். பல மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள். அதில் முதல் நாங்கள் தெரிய வேண்டியது உங்களுடைய அறிமுகமாக காணப்படுகின்றது. உங்களுடைய கலை பிரவேசம் எப்படி ஆரம்பித்தது? நான் பிறந்தது யாழ்ப்பாணத்தில். மிக எனது அம்மா ஒரு தமிழ் ஆசிரியர், அப்பா ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். அம்மா கலையில் மிகுந்த ஈடுபாடுடையவர். அதனால் என்னை மிக சிறு வயதிலிருந்து நடனக்கலையில் சேர்த்தார். திரிபுர சுந்தரி யோகானந்தம், பாலிவுட் ஸ்டைல் நிரஞ்சனா சந்துரு, லலிதாஞ்சனா கதிர்காமன் அவர்களிடம் பயின்று ராமகிருஷ்ண மிஷனில் அரங்கேற்றம் செய்தேன். அதன் பிற்பாடு 2000ஆம் ஆண்டு புலம்பெயர்ந்து கெனடிய மண்ணில் சென்றேன். அங்கு எனது பட்டப்படிப்புடன் நடனக்கலையையும் தொடர்ந்தேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மாஸ்டர்ஸ் டிகிரி செய்து தற்போது பிஹெச்டி தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி செய்து வருகின்றேன் இந்த கலைத்துறையில். அந்த காலப்பகுதியில் 2000ஆம் ஆண்டு கலைக்கோவில் நுண்கலை நாட்டிய மன்றம் என்று உருவாக்கப்பட்டது என்னால். அதை தொடர்ந்து கெனடிய மண்ணில் எனது திருமணத்தின் பின்பு எனது கணவர் ஒரு கலைஞர், மிருதங்கம் அண்ட் ஃப்ளூட் வாசிப்பார். அவரின் இணைவுக்கு பிறகு கலைக்கோவில் நுண்கலை கல்லூரி என பெயர் மாற்றப்பட்டு மிகவும் சிறப்பாக 23 வருடங்களாக நடத்தி வருகின்றோம். நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு விடயம். 23 வருடமாக ஒரு கல்லூரியை நீங்கள் நடத்தி வருகின்றீர்கள். அதாவது கனடாவில் கலைக்கோவில் நுண்கலை கல்லூரி. பேரே ரொம்ப அழகா காணப்படுது. அதன் ஆரம்பம் எப்படி இருந்தது? எப்படியான விடயங்கள் அந்த கல்லூரியில் காணப்படுகின்றன? கல்லூரியில் பலதரப்பட்ட அங்கு மிகவும் மல்டிகல்ச்சரல் கண்ட்ரி இருந்தாலும் எல்லா கல்ச்சருக்கும் உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்ற ஒரு நாடாக கனடா விளங்குகிறது. அந்த வகையில் நாங்கள் புண்ணியம் செய்தவர்களாக இருக்கிறோம் என்று நினைக்கலாம். பிகாஸ் தமிழை பொறுத்தவரையில் தமிழுக்குரிய அனைத்து பண்பாடு பாரம்பரியம் எல்லாத்தையும் வளர்க்கக்கூடிய ஒரு அடித்தளமாக அந்த மண் இருக்கின்றது. அந்த வகையில் இளம் மாணவர்களுக்கு ஒவ்வொரு வயசு அடிப்படையிலுமே மேடைகள் அமைக்கப்படும். எல்லா நாட்டு சூழலுக்கேற்ற மாதிரி அவர்கள் நிகழ்ச்சிகள் ஒழுங்குபடுத்துவார்கள். எல்லா வயதினருக்கும் உரிய நிகழ்வு நடைபெறும். அப்படியாக மேடை நிகழ்வுகள் நிறைய நடக்கும். அதே நேரம் ஸ்கூல் மட்டத்தில் அங்கு இந்த பாடங்களுக்குரிய மரியாதை கொடுக்கப்படுகிறது. அதனால் இங்கே ஓ லெவல் ஏ லெவல் மாதிரி அங்கு ஏ லெவல் எடுக்கிற மாணவர்கள் இங்கே யூனிவர்சிட்டிக்கு போகிறது மாதிரி இங்கு பரதக்கலை, மிருதங்கம், புல்லாங்குழல், தமிழ் எல்லாத்திற்குமே கிரெடிட் கோர்ஸ் உண்டு. அங்கும் அதே சேம் மார்க்ஸ் அடிப்படையில் கொடுப்பார்கள். அதனாலே மாணவர்கள் மிகவும் இன்ட்ரெஸ்டாகவே பழகுவார்கள். பேரண்ட்ஸும் பிகாஸ் ஸ்கூலுக்குரிய ஒரு பாடமாகவும் அது கருதப்படுவதனால் மிகவும் இன்வால்வ்டாக அதை பழகுகிற இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. அங்கு ஈவன் யாழ்ப்பாணத்தோட ஒப்பிடும் பொழுது நான் இப்போ ஒரு 10 நாள் தான் யாழ்ப்பாணத்தோடு ஒப்பிடும் பொழுதே அங்கு மிகவும் ஆர்வமான மாணவர்களும் எங்கள் கலையை எங்கள் பண்பாட்டை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற உத்வேகத்தில் இருக்கின்ற பேரண்ட்ஸையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுவே ஒரு மகிழ்ச்சியான விடயம். அதுக்கு நாங்களும் உங்களுக்கு நன்றியை சொல்லணும். இப்படியான ஒரு கல்லூரியை ஆரம்பித்ததுக்கு. நீங்க ஒரு பரதநாட்டிய ஆசிரியரா இருக்கீங்க. அந்த கலைக்கோவிலில் இன்னும் பல கலைகள் கற்பித்து கொடுக்கப்படுகின்றது. அது பற்றி விளக்க முடியுமா? மிருதங்கமும் புல்லாங்குழலும் நான் சொன்னது போல எனது கணவரார் திரு குகேந்திரன் கனகேந்திரம் அவர்கள் மிருதங்க கலையில் 20க்கும் மேற்பட்ட மிருதங்க அரங்கேற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன எங்களோட கல்லூரியில். 50க்கும் மேற்பட்ட பரதநாட்டிய அரங்கேற்றங்கள் அண்ட் தீமேட்டிக் ப்ரெசன்டேஷன் என்று சொல்லுவோம். கர்ணன் எங்களோட இது சார்பான கருத்து சார் பரதநாட்டிய அரங்கேற்றங்கள் செய்திருக்கிறோம் 10க்கும் மேற்பட்ட. அண்ட் வேறு நாடுகளுக்கு போய் ப்ரோக்ராம் செய்திருக்கிறோம். இந்தியா, இலங்கை, எக்வடோர், யூஎஸ், நியூயார்க் அப்படி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம். அண்ட் இப்போ லாஸ்ட்டாக ஃபெட்னாக்கு போனோம். பெரிய பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு அதுதான் சொன்னேன், எல்லாருக்குமே ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு பெர்ஃபார்ம் நல்லா பண்ணக்கூடிய பசங்களுக்கும் ஒரு ப்ரோக்ராம்ஸ் ஏற்படுத்த மாதிரியும் ப்ளே பேசிக்கில் செய்கிறவங்களுக்கும் அங்கே இருக்கிற டிவி சேனல்லேருந்து எல்லாத்தையுமே வளர்க்குறதுக்குரிய நிறைய ஊடகங்கள் இருக்கின்றன அங்கே.
என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லாத்துக்குமான வாய்ப்பு நிறைந்திருக்கு நிச்சயமாக. இன்னொரு விடயமாக பார்க்கணும், அதாவது கலைகளுக்கான தாய்நாடாக இந்தியா காணப்படுகின்றது. நாங்கள் கலைகள் என்றாலே முதலில் பார்க்கக்கூடிய ஒரு நாடாகவும் அந்த நாடு தான் அமைந்திருக்கின்றது. நாங்கள் புலம்பெயர்ந்து வாழக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அங்கிருக்கக்கூடியவர்களுடைய எண்ணப்பாடு பற்றி நீங்கள் கூறியிருந்தீர்கள், அதிகமான வரவேற்பு கிடைக்கின்றது என்று. ஆனாலும் அங்கும் இலங்கையை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எப்படியான வித்தியாசங்கள் அதிகமாக காணப்படுகின்றது? இப்பொழுது நான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 25-30 வருடங்களுக்கு பின்பு இங்கே நான் வந்திருக்கின்றேன், எனது கல்வி இது முடிந்த பிறகு. அந்த வகையில் எட்டும் பொழுது நான் படித்த காலத்தில் இங்கே கொஞ்சம் ஆர்வம் இருந்த மாதிரியும், இப்போது யாழ்ப்பாணம் அதோட கம்பேர் பண்ணிக்க, யாழ்ப்பாணம் மற்ற அந்த வன்னி பகுதியில் கம்பேர் பண்ணும் பொழுது, அதோட ஒப்பிடும் பொழுது கனடிய மண்ணில், புலம்பெயர்ந்த மண்ணில், ஒன்லி கனடிய மண்ணில் மட்டும் சொல்ல முடியாது, என்ற எல்லா நாடுகளோடையும் பார்க்கும் பொழுது, யூரோப் எல்லா இடமுமே பார்க்குறோம் ஆல்மோஸ்ட். லைக் பார்க்கும் பொழுது புலம்பெயர்ந்த மண்ணில் வாழுகின்ற குழந்தைகள் இந்த கலையை மிகவும் ஆர்வமாக பழகிறது போலவும், அது பெற்றோரின் உந்துதலும் அதற்கு இருக்கிற மாதிரியும் இருக்கிறது இங்கேயோட கம்பேர் பண்ணிக்க. எனக்கு அது ஏனென்று பார்க்கும் பொழுது, இங்கு அவர்களுக்கு இது ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்ட், பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குரிய ஒரு அடித்தளம் வேணும். இங்கே ப்ரோக்ராம் நடக்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கிறது. அவர்களுக்குரிய அடித்தளம் அங்கு அமைக்கப்படுவதில்லை. அதனால் சில வேளைகளில் லைக் ஒரு அடித்தளம் இல்லாததனால் மேபி அவர்கள் அதை இன்வால்வ்டாக எடுக்கணும் இல்லையோ தெரியவில்லை. அங்கு வெளிநாடுகளில் எல்லாம் இந்திய கலைஞர்கள் ஊக்கங்கள், இந்திய கலைஞர்களினுடைய வருகை, அவர்களுடைய இதெல்லாம் இருக்கிறது. அதனால் லைக் அவர்கள் கூட இதோட போவார்கள். இது எங்களுடைய பாடசாலையில் எல்லா வகையான நிகழ்வுகளும் நடத்துவோம். கிறிஸ்மஸ் நடத்துவோம், நாங்கள் போகிற வேறு நாடுகளுக்கு போய் செய்த ப்ரோக்ராம்ஸ்கள் எல்லாமே லைக் ஒரு இதான அடிப்படையில் நடக்கும். அப்படி ப்ரோக்ராம்ஸுக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதால மேபி நான் நினைக்கிறேன் அவர்கள் கூட கூட வளரணும் அண்ட் தேடுதல் கூடுதலாக இருக்கும். ஆசிரியர்களாகிய எங்களுக்கும் புதுசாக கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு தேடல் இருக்கிறது. அதனால் புதுசாக நாங்களும் செய்ய நினைப்போம். அப்படியாக நிறைய விஷயங்களை அந்த நாட்டிற்கும் எங்களோட நாட்டுக்கும் உள்ள கனடிய மண்ணுக்கும் இங்கே இலங்கைக்குமே டிஃபரன்ஸ் காணக்கூடியதாக இருக்கு. கண்டிப்பாக புகைப்படங்களை கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. துறையில் நீங்கள் எவ்வளவு மாணவர்களை வளர்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பது போன்று எவ்வளவு நிகழ்வுகளை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். நீங்கள் சொன்னது போன்றுதான் இந்த பெர்ஃபார்மிங் என்பது மிக குறைவாக காணப்படுகின்றது. இலங்கையில் உள்ள கலைஞர்களுக்கு அது நாங்கள் ஒரு கவலையாக பேச வேண்டிய ஒரு விடயமாகவே இருக்கின்றது. அவர்களுக்கான வரவேற்பை நாங்கள் இன்னும் உலக அளவில் கொண்டு செல்ல வேண்டியது மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. உங்களை போன்றவர்கள் அதற்கான மிகப்பெரிய வாய்ப்பாக அமைவார்கள் என்பதில். இன்னொரு விடயமாக, உங்களுடைய மாணவர்கள் இந்த கலைத்துறையை தங்களுடைய துறையாக தேர்வு செய்கின்றார்களா? கனடிய மண்ணிலே பிறந்து வளர்ந்தவர்களே 8 பேர் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள் இப்பொழுது. அவர்கள் லைக் ஃபுல் டைமாக இல்லை, ஒருவர் தான் ஃபுல் டைமாக இருக்கிறார் வேறு துறையில் விட்டு. மற்றவர்கள் அங்கே பொறுத்தவரையில் அங்கு யூனிவர்சிட்டி முடித்து பாஸ் அவுட் பண்ணி பார்ட் டைமாக இதே ஒரு ஆசிரியர் இதாகவே சாட்டர்டே சண்டே கிளாஸ் எடுப்பதும் 5 நாளும் ஜாப்புக்கு போகிறதுமாகவே இருக்கிறார்கள். அதை விட எனது கல்லூரியில் இப்போது நான் நாங்கள் ஆசிரியர்கள் நடன வகுப்பு எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார்கள். மிருதங்கத்துக்குரிய டிபார்ட்மெண்ட்லேயும் 2 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். கலை கோவிலை பூட்டி விட்டு வரவில்லை. ஸோ அதை அடுத்த ஜெனரேஷனில் அதே ஃபீல்டு அவை ஒரு ஜாப்பாக எடுத்திருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரையில். கலைக்கோவிலில் இருந்து கலைக்கோவில் நுண்கலை கல்லூரியின் ஒவ்வொரு சிட்டி ஆசிரியர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஒரு அனுபவம் வாய்ந்தவர்களாக வரும் பொழுது அவர்களுக்கென்று பாடசாலைகள் அமைத்து கொடுத்திருக்கின்றேன். அதில் 5 பாடசாலைகள் இப்பொழுது எமது கலைக்கோவிலின் ஊடாக வெளிவந்தவர்களும் இருக்கிறார்கள். நிச்சயமாக அருமையாக சொன்னீர்கள். அவர்கள் துறையாக தேர்வு செய்கின்றார்கள் என்பதே சந்தோஷத்திற்குரிய ஒரு விடயமாகவே இருக்கின்றது. கலை என்பது எல்லோருக்குமே பொதுவான ஒன்றாக இருக்கின்றது. அதே நேரத்தில் பார்த்தால் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஏற்ற கலைகள் காணப்படுகின்றன. நாங்கள் தெரிந்திருக்கும் தமிழ் சமூகமாக இருக்கட்டும் அல்லது வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவர்களிடத்தில் வித்தியாசமான கலைகள் காணப்படுகின்றன. இந்த கலைக்கு வேற்று மொழி மனிதர்கள் எப்படியான அங்கீகாரம் கொடுக்கின்றார்கள்? இதனை கற்றுக்கொள்ள அவர்கள் ஆர்வம் செலுத்துகின்றார்களா? யூனிவர்சிட்டி மட்டத்திலும் சரி, இந்த மல்டி கல்ச்சரல் ஷோஸ் என்று நடக்கும். அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் தமிழ் மாணவர்கள் மட்டுமல்லாது வேறு துறை மாணவர்களும் அவர்கள் என்னத்தை ஈர்ப்பது என்றால், மோஸ்ட்லி அவர்கள் சொல்லுவது எங்கள் ஆர்னமெண்ட்ஸ் லைக் போடுற ஜுவல்ஸ் அண்ட் ட்ரெஸ் அண்ட் அதை பார்த்து அப்படியே மெய் மறந்து போயிடுவார்கள். அண்ட் அவர்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். தாங்களும் எங்கள் மாணவர்களுடன் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுவார்கள். இவர்கள் அதுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பர்ஃபார்ம்
பண்ணியிருக்கிறார்கள். எனது அனுபவத்தில் என்னிடம் ஒரு ஒயிட் மாணவி படிக்கிறார். அவருக்கு அம்மா தமிழ், அப்பா வந்து ஒயிட். ஆனால் அவர் எங்கள் கலை கலாச்சாரத்தை பேணும் வகையில் பொட்டு வைக்காம ஸ்கூலுக்கு வரக்கூடாது, பொட்டு பூ லைக் யூனிஃபார்ம் ட்ரெஸ் அதெல்லாம் லைக் பார்ப்போம், ஒரு ரூலாக இருக்கிறது. அதெல்லாம் எனக்கு முன்னுக்கு வந்த பிறகும் அவருக்கு ஒரு ஞாபகம் வரும், டேர்ன் பண்ணுங்கொண்டு பொட்டு பார்த்து தான் அனுப்புவார் கிளாஸுக்குள்ளுக்கு. அப்படி ஒரு ஒயிட் ஃபுல்லி ஒயிட் அவர் பேனட். ஸோ அப்படி அந்த ஃபுல்லி லைக் எங்களோட கல்ச்சரை ரெஸ்பெக்ட் பண்ணுற அந்த இதோட அவர்கள் எங்களோடு பயணிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதெல்லாம் அது மல்டி கல்ச்சரல் ஷோஸில் நிறைய இடத்துல நாங்கள் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட அவையை போட்டு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்குறோம். நல்ல இன்வால்வ்டாக இனி இல்லை லைக் பரதநாட்டியத்தை பொறுத்தவரையில் 7-8 வருஷம் படித்தா தான் அது பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாம் நீட்டாக ஒரு இதாக வரும். ஆனால் அவர்கள் அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார்கள். அட்லீஸ்ட் ட்ரை பண்ணியாவது ஒரு கொஞ்சம் கிட்ட வந்துடுவார்கள். அப்படியாக ஏழுமானவரையும் அவர்கள் குட் பர்ஃபார்ம் பண்ணுற அளவு திறமையானவர்களாகவும் ப்ரோக்ராம் செய்திருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்கள் வந்து அதீத ஆர்வம் செலுத்த நிறைய ஆர்வம் இருக்குது அவர்களுக்கு. கண்டிப்பாக வந்து அது மிக சந்தோஷத்திற்குரிய ஒரு விடயமாகவே நாங்கள் யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் ஒரு ஆடல் ஒரு நிகழ்ச்சி வைப்பார்கள். அதில் எங்கட கல்ச்சர் பிள்ளைகளோட அவையும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுவேன். அவை ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ஒரே பேட்ச் ஒரே ஆக்கலைன்னா பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அப்படி பெர்ஃபார்ம் பண்ணி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடந்து கொண்டு தான் இருக்குது இப்போ. கண்டிப்பாக 23 வருடங்களாக வந்து நீங்கள் இந்த கலைக்கோவில் கல்லூரியை வந்து நடத்தி கொண்டு வருகின்றீர்கள். நீங்கள் இதை நடத்தியதன் ஊடாக சந்தோஷப்பட்ட தருணங்கள் வந்து அதீதமாக காணப்படும். நீங்கள் மறக்க முடியாத பல சம்பவங்கள் வந்து நிகழ்ந்திருக்கும், அதனை பகிர்ந்து கொள்ள முடியுமா? மறக்க முடியாத சம்பவங்கள் என்றால் வேறு நாடுகளுக்கு ப்ரோக்ராமுக்கு போகிறது. எக்கோடோர் ஒரு நாட்டு வேர்ல்டுலேயே சென்டர் கண்ட்ரிக்கு போனோம். அது வந்து நாங்கள் யார், எங்களோட அடையாளம் என்ன என்கின்ற ஒரு மையப்பொருளாக வைத்து அது ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதே எங்கள் நினைவுகளை ஞாபகப்படுத்தும் பொழுது மாணவர்களே அழுது பெர்ஃபார்ம் பண்ணினார்கள். அப்படியெல்லாம் சில சிச்சுவேஷன்ஸ் நடந்துச்சு, அதெல்லாம் மறக்க முடியாது. அண்ட் வேறு இந்தியாவுக்கு போனோம். இந்தியா பர்ஃபார்மன்ஸ் லைக் ட்ரிப்பாக போகிறது. அண்ட் ஒரு ஸ்ரீலங்கா கனடாவிலேயே நாட்டிய நாடகங்கள் அரேஞ்ச் பண்ணும் பொழுது, பாத்திரம் எடுக்கும் பொழுது, கேரக்டர்ஸ் வைஸ் செலக்ட் பண்ணும் பொழுதெல்லாம் மாணவர்களுக்கு இடையில் இருக்கின்ற இதுகளை பார்ப்போம். அப்போ அதுகளெல்லாம் கொஞ்சம் மறக்க முடியாத சிச்சுவேஷன்ஸாக இருக்கும். மற்றும்படி நிறைய எங்கட ஃபீல்டுக்குள்ள இருக்க நிறைய சொல்லலாம், மறக்க முடியும். கண்டிப்பா 23 வருடங்களா வந்து நீங்க இதை நிகழ்த்தி கொண்டு வரீங்க. கலைகள் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து தாக்கத்தையும் வந்து ஏற்படுத்தக்கூடிய விடயமா இருக்கு சமூகத்தில். என்ன விடயத்தை நீங்கள் இன்னும் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள்? என்னை பொறுத்தவரையில நான் நினைப்பது எங்கட நாட்டுக்கு எங்களுக்கு தேவையான விஷயத்தை கொண்டு வர வேண்டும் என்று. ஏனெனில் நாங்கள் இலங்கை மக்கள், இலங்கை கண்டு இருக்கின்ற பாரம்பரியம் பண்பாடு என்பது டிஃப்ரெண்ட். நாங்கள் இந்திய கலைஞர்களோடு சேர்ந்து இந்தியாவில் இருக்கிற பேஸை வச்சிருந்தாலும் எங்களுக்கு கண்டு இருக்கிற ஒரு திருமண முறையாக இருக்கட்டும், ஒரு மரண சடங்காக இருக்கட்டும், எல்லாமே இந்திய கலைஞர்களோடு இந்திய மக்களோடு பார்க்கும் பொழுது எங்கள் மக்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கிறது. அப்படியாக எங்களோட கலையின் ஊடாக எங்களுக்குரிய அடையாளம் வெளியில கொண்டு வரணும் என்றது என்ற ஒரு நீண்ட நாள் ஆசை. எங்களுடைய அடையாளத்தை இந்த உலகமயப்படுத்த வேண்டும் என்பது மிக முக்கியம். இலங்கை தமிழர்களுடைய அடையாளத்தை இந்த ஆர்ட் மூலம் கொண்டு வரலாம் என்றது எனக்கு ஒரு நிச்சயமா. இப்போ முல்லைத்தீவுக்கு போனேன், அதில் அசையாமை மீன் பிடித்தார்கள். அது கரவல் பாடி மீன் பிடித்து அந்த மீன் பிடித்ததை நேரடியாக ஒளிப்பதிவு செய்தேன். அப்படியெல்லாம் எங்கள் கெனடிய மண்ணில் இருப்பவர்களுக்கு தெரியாது. ஸோ அப்படியான நிகழ்வுகள் இங்கு நாங்கள் எப்படி எங்களோட வாழ்வை இந்த நாட்டில் கொண்டு போறார்கள் பிள்ளைகள் என்கின்றதை இந்த கலையூடாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதும் எனது ஒரு கண்டிப்பாக உங்களுடைய விருப்பம் வந்து இடையற வேண்டும் என்று நாங்களும் வசந்தம் டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கலை குறித்த பல்வேறு விடயங்களை பகிர்ந்து கொண்டிருந்தீர்கள். உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. உங்களுக்கு வசந்தம் நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம்.